ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாஃப்டான பன்னீர் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் நமக்கு 200 கிராம் பன்னீரே 100 110 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் பால் 1 லிட்டர் வாங்கி நம்ம வீட்டில் செய்யும் போது 200 கிராமுக்கு பன்னீருக்கு மேலேயே வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே டைமிங்கில் வீட்டில் செய்யும் போது நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ ஹெல்தியும் கூட, அதே டைமில் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், காசு வந்து சேவ் ஆகும். சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து பன்னீர் செய்வீங்க, கடையில் வாங்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸியான மெத்தட் தான். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இனிமேல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பால் தான் கிடைக்கும், ஸோ அதனால் அது சேர்த்துருக்குறேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் இனிமேல் நல்லாயிருக்கும். பால் வந்து சேர்த்தாச்சு. இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப திக்காக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு 2-3 கொதி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேலே வந்து ஏடு கட்டிட்டு வருது இல்லையா, அந்த டைமிங்கில் அப்படியே வந்து உள்ளே எடுத்து விடணும். இந்த மாதிரி உள்ளே எடுத்து விட்டுட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். பட் கலந்து விடாமல் நீங்கள் வந்து ஜூஸ் சேர்க்காதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் லெமன்லேருந்து நான் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது பல்ப் இருக்கலாம், இல்லை இந்த சீட்ஸ்லாம் உள்ளே சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகிடும், பன்னீர் வந்து சரியாக வராது. நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கூட பால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியாது. ஸோ நீங்கள் 1 லிட்டர் பாலுக்கு வந்து 2 லெமன் அப்படின்றத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த பால் திரிய ஸ்டார்ட் ஆகும். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணக்கூடியது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக பிரிஞ்சு வரும். லைட்டாக அப்படியே பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் கரெக்டாக தெரியாது, கரெக்டாக பிரிஞ்சு வராது. ஸோ வந்து லெமன் ஜூஸ் மட்டும் கரெக்டாக 2 வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ வடிகட்டியாச்சு. உடனே என்ன பண்ணணும்னா ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அலசி விட்டுருங்க. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ வந்து அதை தண்ணி ஊற்றி நம்ம அலசி விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாது, நமக்கு வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால தான். அதே போல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசுறத வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லையா, அப்போவே செஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட், அந்த புளிப்பு சுவை அது எதுவுமே வந்து ஒட்டாது. ஆறுனதுக்கப்புறமா செய்யக்கூடாது. இப்போ 2 டைம் தண்ணியில் வந்து அலசியாச்சு. இதில் இன்னும் தண்ணி இருக்கும். அந்த ஷேப் வந்து கொண்டு வரதுக்காக துணியில் போட்டு கட்டுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கைப்பை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து காட்டனில் இருக்கக்கூடிய கைப்பை தான். ஏதோ ஒரு டிப் வீடியோவில் கூட நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணி பிழியறதுக்கு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் காட்டன் துணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதில் வந்து போட்டுட்டு தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பேக் உள்ளே வந்து சேர்த்தாச்சு. அது உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக சூடாக தான் இருக்கும், பட் நம்ம சூடாக இருக்கும் போதே அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா தான் பன்னீர் வந்து கரெக்டாக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா அதில் வந்து ஏர்லாக், அதாவது குட்டி குட்டியாக பபுள் மாதிரி உள்ளே ஃபார்ம் ஆகிடும், கரெக்டாக வந்து செட் ஆகாது. நமக்கு மேலே வந்து பார்க்குறதுக்கு அந்த ஷேப் கிடச்சிருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக பபுள் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அது என்ன ஆகும்னா அப்படியே வந்து உங்களுக்கு திரியாக உடஞ்சி போயிடும். பன்னீர் வந்து அப்படியே க்யூபாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக தண்ணியை வந்து சூடாக இருக்கும் போதே ஃபுல்லாக கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு உடனே வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம செட் பண்ணும் போது மட்டும்தான் அது வந்து க்யூபாக அப்படியே இருக்கும். நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா உடஞ்சி போகாது, திரியாக போகாது, அப்படியே க்யூபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சூடாக இருந்தாலுமே தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. நல்லா வந்து பிழிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா மேலே அந்த பேக் இருக்கு இல்லையா, அதை டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேன், மேலே ஒரு பிளேட் வச்சும் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி கூட ஊற்றி வச்சுக்கலாம். பட் நான் வந்து இடிக்கல் வச்சுருக்கிறேன். கரெக்டாக வந்து ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடிக்கல் வந்து வச்சதுக்கப்புறமா ஒரு 1 or 2 hour அப்படியே வந்து விட்டுருங்க. மேக்ஸிமம் ஒரு 2 hours வந்து டைம் கொடுங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மாதிரி வடிஞ்சு நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே போல் அப்படியே வந்து க்யூப் மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே செட் ஆகிடும்.
இப்போ கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். பன்னீர் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம பிழிஞ்சு வச்சோம் அப்படின்றதுனால பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா, நமக்கு 210 கிராமுக்கு மேல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 200 கிராமுக்கு மேல தான் இருக்கும். இதுதான் நம்ம கடையில பார்த்தீங்கன்னா ரூ. 100 110 குடுத்து வாங்குறோம். ஆனா 1 லிட்டர் பால்ல நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. காசும் சேவ் பண்ண முடியும். அதே டைம்ல இதில நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாவும் இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜில வந்து அப் டூ 1 வீக் வரைக்கும் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்ல நீங்க வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா, நீங்க வீக்லி பேசிஸ்ல வந்து செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி அந்த பையோட அச்சு வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம அந்த ரெசிபியில சேர்க்கும்போது சாஃப்ட் ஆயிடும். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பன்னீர் வந்து நம்ம வீட்லயே செஞ்சு முடிச்சுட்டோம். எவ்வளோ ஈஸியான மெத்தட் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். பன்னீர் செய்றது பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட். அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டான பன்னீர் நம்ம வீட்ல வந்து செய்ய முடியும். கட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பரா சாஃப்ட்டா வந்து கட் ஆகுது பாருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இத வந்து ஃப்ரிட்ஜ்ல 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 வீக் தான் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 1 வீக்குள்ள வந்து யூஸ் பண்ணி முடிச்சுருங்க. சின்ன சின்ன பேட்சா கூட நீங்க செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் வந்து யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி என்னோட விளாக் சேனல்ல ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழ இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து பிரஸ் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க. அந்த ஷேப் வந்து கடையில நமக்கு கட் பண்ணும்போது எப்படி கிடைக்குமோ அதே மாரி கிடைச்சிருக்கு பாருங்க. வீடியோல ஷேர் பண்ண அந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களாலயும் இந்த மாரி பன்னீர் வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதிக காசு குடுத்து கடையில தான் வாங்கணும்னு கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியா வீட்ல கூட நம்ம செஞ்சு வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு பயனுள்ள வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.